Since small cap fund is risky, it is better to move the amount into a balanced advantage fund and start the SWP. What are the taxes applicable here அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இதை வந்து என்னென்னா 2 விதமாக நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஒரு அப்ரோச் வந்து என்னென்னா, நான் இவ்வளோ வருஷமாக வந்து ஸ்மால் கேப்பில் போட்டுட்டு இருந்தேன். 25 லட்ச ரூபா என்னுடைய இன்புட் காஸ்ட்டு, அதோடைய வேல்யூ 1 கோடி ரூபாய். எனக்கு இனிமேல் வந்து SWP வேணும். அதனால் எல்லா மணியையும் நான் வந்து ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட் ஆர் மல்டி அசெட் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி ஈக்விட்டி, டெட்டு, கோல்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபண்டில் நான் வந்து மூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அதுலேருந்து நான் வந்து மாதம் மாதம் வித்ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். சப்போஸ் இந்த ஆப்ஷன் அவர் சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் இன்வெஸ்ட் பண்ணது வந்து 25 லட்சம், அவருக்கு கிடைச்ச லாபம் 75 லட்சம். ஏன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா 25 லட்சம் போட்டு 1 கோடின்னு இருக்காரு. ஸோ இந்த 75 லேக்ஸுங்கிறது வந்து இட் இஸ் குவாலிஃபை ஃபார் அ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் டேக்ஸ் ஸ்டேட்டஸில் வந்து இந்த 75 லட்சத்தில் வந்து 1.25 லட்ச ரூபாய்க்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. ஸோ 73,75,000 ரூபாய்க்கு அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 12.5% வந்து பே பண்ணணும். அந்த 12.5% ஆன் 73 லேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரஃப்லி அபவுட் 9.21 லேக்ஸ் வரும். ஸோ எஃபெக்டிவ்லி அவருக்கு என்னென்னா அந்த 1 கோடிக்கு வந்து 90,78,000 90,80,000 யூ கேன் மூவ் டு த பேலன்ஸ் ஃபண்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எஸ்டபிள்யூபி ஆப் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணக்கூடியது. பட் இஃப் யூ ஆர் லிட்டில் ஸ்மார்ட் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு வந்து இந்த 1 கோடியில் எஸ்டபிள்யூபிக்கு வந்து நெக்ஸ்ட்டு 1 இயர் அல்லது நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸுக்கான மணி இருக்கு இல்லையா, அந்த மணியை மட்டும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 கோடியில் இந்த 1 கோடி ரூபாய் வந்து அவருக்கு இன்னும் 20 வருஷத்துக்கு தேவைப்படுது அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது. ஸோ ஒரு 15 லேக் ருபீஸை மட்டும் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னதுன்னா எஸ்டபிள்யூபிக்கு மாற்றிட்டு அங்கேருந்து அவர் வந்து கொடுக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டேக்ஸ் வராது, டேக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா எவ்ரி இயர் வந்து அவர் என்ன அது 4th இயர்லேருந்து இந்த ரிமைனிங் மணி ஸ்டில் வந்து ஸ்மால் கேப்லேயே இருக்கட்டும், அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே க்ரோ ஆகும். அதுலேருந்து வளரக்கூடிய க்ரோத் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹைப்ரிட் ஃபண்டில் எடுக்கும்போது அதோடைய வேல்யூ கம்மியாகும். அதுக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஸ்மால் கேப்பில் வரக்கூடிய க்ரோத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னதுன்னா, நார்மலாக அந்த என்டையர் இதை ஸ்விட்ச் பண்ணுறான் அவங்களுக்கு ஒரு 12% கிடைக்குது இல்லை 10% கிடைக்குது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பண்ணும்போது நமக்கு இன்னும் ஒரு 1 or 2% கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஒருத்தர் வந்து 20 வருஷம் இது மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருந்து இதோடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னதுன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி டெஃபினட்டாக ஒர்க் ஆகுது. நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ரிசல்ட்ஸ் ஆர் வெரி குட். இஃப் ஐ கேன் ஸ்டார்ட் மை எஸ்டபிள்யூபி ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஹவு இட் வில் ஒர்க் அவுட், இட் இஸ் ஓகே ஆர் நாட், ப்ளீஸ் கைட் மீ அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ அவருக்கு வந்து ஒரு லேண்ட் இருக்குது. இந்த லேண்டுடைய வேல்யூ 10 லட்ச ரூபா. குழந்தையுடைய வயசு 4 வயசு. அவருக்கு வந்து இன்னும் 5 வருஷம் கழித்து எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இப்போ 10 லட்ச ரூபா மணியை வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அட் த ரேட் ஆஃப் 15% நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் 10 வில் பிகம் 20 லேக்ஸ். ஸோ 10 லேக்ஸ் வில் பிகம் 20 லேக்ஸ் ஆகிடும். ஸோ 20 லேக் ருபீஸ்லேருந்து அவர் என்ன பண்ணலான்னா மாதம் ஒரு 12,000லேருந்து 15,000 ருபீஸ் அந்த மணியை எடுத்தோம் அப்படின்னு சொன்னது இருந்ததுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் வந்து ரஃப்லி அபவுட் 1 லட்சம் ஆகுது. நம்ம வந்து 12,000 எடுத்தோம்னா 1.44 லேக்ஸ் வருது. 15,000னா 1.8 லேக்ஸ் வருது. இந்த இதில் வந்து என்ன பண்ணலான்னா, குழந்தைகளுடைய டில் ஹையர் எஜுகேஷன் வரையும் இந்த மணியை வந்து மாதம் எடுத்து குழந்தைய படிக்க வைக்கலாம். அதோடு இல்லாமல் அதில் வளர்ந்த க்ரோத்தை வச்சுட்டு ஹையர் எஜுகேஷனை கூட அவங்க மீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது ஓகேயா இல்லையாங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டு இந்த ஒரு குழந்தைகளுடைய இயர்லி ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னதுன்னா இது டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும். பட் நீங்கள் வந்து நீங்களாக ஏதாவது ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணாமல் பெட்டர் யூ கன்சல்ட் அ ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணி எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக
இது ஒர்க்கபிள் சொல்யூஷன் தான். ஆர்பிஐ பாண்ட் மாதிரி கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சேஃபு. ஆனால் அது 8.05 இப்போ இன்னைக்குள்ள இதில் பார்த்தீங்கன்னா 8.05 உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு 9.5% கிடைக்குமா, 10% கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக ப்ரைவேட் பாண்ட்ஸ் போகலாம். ப்ரைவேட் பாண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்க ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட், டி கிரேட் மாதிரி 4 விதமான பாண்ட் இருக்கு. இப்போ ஏ கிரேட் கம்பெனிக்கு போனீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன ஆகும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு 3 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கிறது வந்து இதுக்கு கவர்மெண்ட் பேங்கிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஒரே நிறுவனத்தில் கொடுக்கறது ரொம்ப 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 தவறு. 2010 இஷ்யூ பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரீபேமெண்ட் போது தான் எல்லாருக்கும் வந்து முடிச்சுட்டாங்க, வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிக்ஸட் டெபாசிட்லையும் இதே ப்ராப்ளம் தான். எனக்கு எந்த விதமான நாலேஜுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, சுத்தமாக நாலேஜே இல்லை அப்படின்னீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட். இந்த மாதிரி பாண்டில் போட்டு என்டையர் கேபிட்டல் லூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் எவ்வளவோ தேவை. இல்லை சார் எனக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் எனக்கு பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது, ஈக்விட்டியே இது வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஆர்பிஐ பாண்டுன்னு ஒன்று இருக்குது. அதை ஸ்டாகர்டாக போடுங்க. அதே மாதிரி எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஆர்பிஐ பொறுத்தவரைக்கும் நீங்கள் எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல போடலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க, மாதம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.